வணக்கம். நாடும் ஏடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமளா. இன்றைய நாளேடுகளில் வந்துள்ள செய்திகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மனுஷ்யபுத்திரன் அவர்களும் மூத்த பத்திரிகையாளரான குமரேசன் அவர்களும். இருவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உங்கள் இருவருக்கும் வணக்கம். மனுஷ்யபுத்திரன் சார், ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தான் திமுக தலைவர் சொல்லியிருந்தார், ஒரு பாரபட்சமாக சோதனை நடத்தப்படுகிறது. வருமான வரித்துறை சோதனையாகட்டும், காவல்துறையினரின் சோதனையாகட்டும், பறக்கும் படையினரின் சோதனையாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளை மட்டுமே குறிவைத்து இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த மாதிரி நடக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கூட ஒரு எச்சரிக்கை கூட விடுத்திருந்ததை பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்றைக்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதே விஷயத்தை முன்வைத்து தமிழகம் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் பலமாக இருக்கிறார்களோ அந்த மாநிலங்களெல்லாம் இதே முறையை தான் பின்பற்றுகிறதா மத்திய அரசு அப்படின்றத சொல்லுங்க. இவர்கள் இந்த எதிர்க்கட்சியினரை குறிவைத்து நடத்தப்படும் இந்த சோதனைகள் மூலமாக எதை உணர்த்த விரும்புகிறார்கள் மக்களுக்கு? இதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அரசு உங்கள் கையில் இருக்கிறது, அதனுடைய அமைப்புகள் உங்கள் கையில் இருக்கின்றன என்று சொன்னால், நீங்கள் அது தேர்தல் நடத்தை விதிகள் அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கிறது என்று ஒரு நிலை வந்த பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக திரும்பவும் உங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வது உங்களுக்கு இயற்கையாக நீங்கள் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. இந்த சோதனைகளில் என்ன கைப்பற்றப்பட்டது என்பதோ, அது எது நீதிமன்றத்தில் வழக்காக மாறும் என்பதோ யாருக்கும் தெரியாது. இது செய்யப்படுகிற காலகட்டம் மிக மிக முக்கியமானது. எதற்காக இந்த சோதனைகள் செய்யப்படுகின்றன என்றால், ஊடகங்களை தங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் அவற்றின் வழியாக இந்த செய்திகளை, பொய்ச் செய்திகளை பெரிய அளவிற்கு மக்களிடம் பரப்புவது, வாக்காளர்களிடம் பரப்புவது. ஏதோ இவர்களிடம் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தார்கள் அல்லது இவர்கள் பணம் விநியோகம் செய்தார்கள் என்று. அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கிறது. பணம் கைப்பற்றப்படுவது என்பது வேறு, வாக்காளர்களுக்கு அந்த பணம் கொடுக்கப்பட்டதா என்பது வேறு. இங்கே அடிப்படையிலேயே பல சந்தேகங்கள் இருக்கின்றன. என்றால் அவர்கள் கைப்பற்றப்பட்டதாக சொன்ன பணத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த சீட்டுகள் எல்லாம் வேறொரு தொகுதியைச் சேர்ந்ததாக இருக்கிறது, சம்பந்தமே இல்லாமல். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் எதற்காக இந்த காணொலி காட்சிகள் முதலில் உண்மையானதா, அந்த இடத்தில் எடுக்கப்பட்டதா என்பதெல்லாம் விசாரணைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஊடக விசாரணை இங்கு நடத்தப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய புரொபகேண்டா. எப்படி சட்டசபை நிகழ்ச்சிகளை ஆளும் கட்சியினர் தங்களுக்கு சாதகமாக தொகுத்து அவற்றை ஊடகங்களுக்கு வழங்குவார்களோ அதே போன்ற ஒரு நிகழ்ச்சி தான், சம்பவம் தான் இது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக ஆளும் கட்சி தன்னுடைய எல்லா அமலாக்கத்துறை உட்பட எல்லா அமைப்புகளையும் பயன்படுத்தி நாடு முழுக்க இதுபோன்ற சோதனைகளில் இறங்கி இருக்கின்றன. இந்த சோதனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான புரொபகேண்டா. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், மத்திய அரசு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும், 2 பேரின் மீது மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவர்கள் ரஃபேல் ஊழல் என்று சொன்னால் இங்கு அடுக்கடுக்கான ஊழல்கள் இங்கு மலிந்து கிடக்கின்றன. இதெல்லாம் இன்று மக்களிடம் போய் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதை எப்படியாவது திசை திருப்ப முடியாதா என்று இந்த சோதனைகளை மேற்கொள்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், நீங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள், எல்லா துறைகளும் உங்கள் கையில் இருந்திருக்கின்றன. நேற்று அதே போல இந்த ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு, அது தொடர்பான ஒரு துணை குற்றப்பத்திரிகை, அதில் ஏபி அருணாச்சல பிரதேச முதல்வர் கார்ல கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.8 crores போயிருக்கு. அப்ப அதெல்லாம் யார் விசாரணை நடத்த போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி நேற்றைக்கு திமுக தலைவர் கூட கேட்டிருக்காரு. இப்ப எங்க மோடி அவர்கள் வீட்டுல இருக்குன்னு நான் சொல்றேன், எடப்பாடி அவர்கள் வீட்டுல இருக்குன்னு சொல்றேன், அங்கெல்லாம் சோதனை நடத்த தயாராவார்களா இவர்கள்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இதற்கு முன்னாடி அப்படி நடத்தப்பட்ட இவர்களுடைய தலைமைச் செயலாளருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை, அல்லது ஓபிஎஸ்னுடைய நண்பர் யார், என்ன சேகர் ரெட்டி என்பவர் யார், இவர்கள் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை, கைப்பற்றப்பட்ட பணம், நகை, தங்கம், இது எல்லாம் கைப்பற்றப்பட்டதே, அதனுடைய கணக்கு வழக்குகள் என்பது என்ன, அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பது என்ன, இவர்கள் நடத்தக்கூடிய சோதனைகள், அமலாக்கத்துறையுடைய சோதனைகளுடைய நோக்கம் என்பது இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பேரங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றா என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இதுவரைக்கும் இவர்கள் நடத்திய சோதனைகளின் வழியாக கைப்பற்றப்பட்ட எதன் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் தேர்தல் காலத்தில் இந்த ஹெலிகாப்டர் ஊழல் விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது இந்த விஷயத்தில் சம்பந்தம் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களுடைய பெயரை அல்லது சோனியா காந்தி அவர்களுடைய பெயரை இழுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதில் ஏபி என்று குறிப்பிடப்படுவது அகமது பட்டேலை குறிக்கிறது என்கிறார்கள். ஆனால் அதில் இடைத்தரகராக செயல்பட்டவர் சொல்கிறார் அப்படி குறிப்பிடவில்லை என்று. அதுவும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இவ்வளவு நாளைக்கு பிறகு திடீரென ஒரு துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள்.
அதில் இந்த பெயரை இழுத்து விடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் நீதிமன்றங்களை இவர்கள் தங்களுடைய ஒரு பிரச்சாரத்திற்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள், அமலாக்கத்துறையை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஒரு பொய்யான துணை குற்றப்பத்திரிகையை போய் தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டு பண்ணுவது, இதைத்தான் அந்த இடைத்தரகராக இருக்கக்கூடியவரும் சொல்கிறார். என்னவென்று சொன்னால், இவர்கள் ஊடக விசாரணையின் மூலமாக இந்த விஷயத்தில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி வெளியில வந்தது அப்படின்ற விஷயங்களை யார் உருவாக்கினார்களோ இதை அவர்கள் தான் வெளியிடுகிறார்கள். இந்த விஷயத்தில் மிக தெளிவாக தெரிகிறது. நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசியினுடைய வெவ்வேறு பக்கங்கள். எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து டேமேஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை திட்டமிட்டு செய்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது இந்த தேர்தல் காலம் முடிந்த பிறகு இது எதுவுமே இல்லை என்பது நிரூபணமாக போகிறது. இது எல்லாமே பொய்யான ஒரு விசாரணைகள் அல்லது பொய்யான குற்றப்பத்திரிகை, பொய்யான ரெய்டு என்பது தெளிவாக போகிறது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் பொதுமக்கள் மத்தியில் இது போன்ற ஒரு பொய்யான கருத்துக்களை உருவாக்குவதற்காக இதை தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள். இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் போய் தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தேர்தல் நடத்திய விதிமுறைகளுக்கு மீறி நடந்து கொள்கிறார்கள் என்று. நான் என்ன கேட்கிறேன் என்றால், தேர்தல் நடத்திய விதிமுறைகளுக்கு புறம்பாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வதற்காக இந்த ரெய்டுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் இந்த தேர்தல் நடத்துவதற்கு மீறல் என்று சொன்னால் ஒருதலை பட்சமாக கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்களே ஜெயித்து விட்டோம் என்று இவர்களே அறிவித்து விட்டு போய்விட வேண்டியதுதானே. எதற்கு ஜனநாயகம், எதற்கு தேர்தல், எதற்கு மக்களுடைய ஒரு பிரதிநிதித்துவம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். குமரேசன் சார் பார்த்தீங்கன்னா, அத்வானி அவர்கள் அவர்களுடைய பிளாக்ல எழுதியிருந்தாங்க, எதிர்கான கருத்துக்களை வைப்பவர்களே தேச துரோகிகள் அப்படின்னு எந்த விதத்தில் சொல்ல முடியும் அப்படின்றதையும், பாஜக என்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதன் நான் தொடர்ச்சியாக பார்க்கிறோம் அப்படின்னா, முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் அத்வானியை சந்தித்த அந்த நிகழ்வு நேற்றைக்கு நடந்தது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், சுமித்ரா மகாஜன் அவங்க அவர்களுக்கு வயது காரணமாக சீட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அங்க வேட்பாளர் அறிவிப்பதிலேயே ஒரு சிக்கல் இருக்கு. இண்டோர்ல 8 முறை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த சீட்டு கொடுக்கறதுல சிக்கல்னு அவங்களாவே வலிய நான் இதுல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்தலில் நான் போட்டியிட போறதில்லை அப்படின்ற முன்வைக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த மூத்த தலைவர்களை எல்லாம் ஒதுக்க விஷயம் நடக்கிறதா பாஜகவில்? எதற்காக அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் அதற்கு முன்னால இப்ப நீங்க ஏற்கனவே மனுஷபுத்திரோட பேசுற ஒரு விஷயமா ஒன்று சொல்ல வேண்டும். இந்த நடவடிக்கைகளுடைய நோக்கமே அவர் சொன்னது போல குறிப்பாக எதிர்க்கட்சிகள் மீது ஒரு இந்த தவறான பார்வையை, இவர்கள் ஏதோ பண மோசடி பணப்பட்டுவாடா செய்கிறார் என்று போன்ற தோற்றத்தை, ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்ற முயற்சிகிறார் என்ற ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துவதுதான் நடவடிக்கை. அதற்காகத்தான். ஆகவேதான் கடந்த காலத்திலும் சரி, இந்த இப்படிப்பட்ட பணம் பிடிபட்டது என்று பரபரப்பு செய்திகள் வர வர, ஆனா அதற்கு பிறகு அது எல்லாம் அந்த செய்திகளும் காணாமல் போய்விடும், அந்த பணம் உரியவருக்கு போய் சேர்ந்துடும் என்பதுதான் பார்த்து வந்திருக்கிறோம். இப்ப நான் என்ன, இனிமேலாவது தேர்தல் ஆணையம் இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இப்படி தவறான முறையில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ரெய்டு போன்ற நடவடிக்கைகளை பயன்படுத்துகிற அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை, அதற்கேற்ற முறையில் இனிமே விதிகளை கொண்டு வர வேண்டும். ஜெனூனா இருந்தா நீங்க நடவடிக்கை எடுங்க. அதை என்ன பணம் இவ்வளவு என்னென்ன நோக்கத்திற்காக என்னென்ன எந்த விதமான அறிவிப்புமே இதுவரைக்கும் வரலையே. ஒரு பரபரப்பு ஏற்படுத்துவது அப்படியா என்று திரும்பி பார்க்க வைப்பது, அவர் சொன்ன போல ஊடகங்கள் மூலமாக திரும்ப திரும்ப அவதூறு செய்வதுங்கிறது மட்டும் தான் பயன்படுகிறது என்பதால் இதற்கெல்லாம் வழிவகுக்கிற அதிகாரிகள் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதாக ஒரு சட்ட மாறுதல் கூட கொண்டு வரலாம்னு என்னுடைய கருத்தாக தோன்றுகிறது. இப்ப நீங்க சொன்ன இந்த அத்வானி ஜோஷி விவகாரம், ஒரு பக்கத்தில் அவர்கள் கட்சியில ஒரு நடைமுறை வயதில் குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்கள் தேர்தலில் நிற்க தடை என்று கொடுத்திருக்காங்க. ஆனால் அப்பனா கடந்த காலத்தில் ஏன் சில விதிவிலக்குகள் கொடுத்தீர்கள் என்ற கேள்விலாம் வருகிறது. அப்ப அதில் கராரா நின்றிருக்க வேண்டும் அல்லவா என்று. இப்ப என்ன விஷயம் என்றால், அத்வானியோ முரளி மனோகர் ஜோஷியோ அவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். அதே நேரத்தில் அவர் இப்ப இன்னைக்கு கருத்து சொல்றாருல, தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார். என்னன்னா, இந்த மாதிரி ஆட்சியை விமர்சிக்கிறவர்கள் எல்லாம் தேசத்துறைகள் சொல்லிடாதீங்க, உங்களுடைய நிலைப்பாடுகள் மாறுகிறவர்களை இப்படி இந்த மாதிரிலாம் சித்தரிக்காதுன்னு சொல்லிக்கிறாரு. நல்ல கருத்து தான். ஆனா இதை காலங்காலமா மற்றவர்கள் சொல்லி வந்த போது அத்வானி அவரோட சேர்ந்து நிக்கலையே. இவர் ஓரங்கட்டப்பட்ட பிறகுதான் இந்த கருத்தை சொல்கிறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், இவர்களுடைய அளவு வேணா வித்தியாசப்படும்.
எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், எந்த அளவுக்கு உள்ளே வைத்துக் கொள்கிறார் என்கிற அந்த அளவு மாற்றங்கள் வேணா கொஞ்சம் வித்தியாசப்படலாமே தவிர அடிப்படையில் மோடிக்கோ அத்வானிக்கோ என்ன வேறுபாடு இருக்கிறது, அவருடைய சித்தாந்தத்தில் என்ன வேறுபாடு இருக்கிறது? இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு மோடி எதை அறுவடை செய்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த அறுவடைக்கு விதை போட்டவர்கள் இவரும் ஒருவர். இன்னும் ஒரு குறிப்பான சம்பவத்தையே கூட சொல்ல விரும்புகிறேன். குஜராத் படுகொலைகள் நடந்த 2002 அந்த படுகொலைகள் நடந்த பிறகு அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் இனிமேல் எந்த முகத்தோடு மக்களை சந்திப்பேன் எனலாம் பேசிவிட்டு ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு உந்துதலில் அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியில் மோடியின் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அவர் குஜராத் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கலாம் என்று ஒரு முடிவெடுத்ததாகவும், ஆனால் அதை தடுத்து நிறுத்தியது, கட்சியில் அப்படி ஒரு முடிவெடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது அத்வானி தான் என்றும் அந்த செய்தி சொல்கிறது. அப்ப இவரை வளர விட்டதுல இப்படி ஓரம் கட்டப்படும் பொழுதுதான் பல விஷயங்கள் அவர் முன்வைக்கிறாரே தவிர அப்பவே அதை செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நடவடிக்கையாக மட்டும் நான் சொல்றேன், அந்த நடவடிக்கை மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக இன்னைக்கு நாட்டில் நம்ம எதை மிகப்பெரிய பயங்கரமாக பார்க்கிறோமோ அந்த பாசிசம் அது வளர்வதற்கு தன்னுடைய பிரச்சாரங்கள் மூலமாக இளையவர்கள் மனதில் சிறுபான்மை மக்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வை, பகை உணர்வை வளர்த்ததிலேயும் இவர் பெரிய பங்காற்றி இருக்கிறார். அது மூலம் இந்திய அரசினுடைய அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் அமைச்சராக இருந்தபோதுதான் பள்ளிக்கூட பாடங்களில் பூரா இந்த இந்துத்துவ கருத்துக்களை புகுத்துகின்ற அந்த மோசடியும் தொடங்கியது. ஏன்னா இவர்கள் இப்படி இவர்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டால் என்று அவர்கள் உள் விவகாரங்களா, அவங்களுக்குள்ள என்ன வேணாங்க, இவருடைய ஆதரவால் அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் பார்க்கலாம். ஆனால் அதற்காக இவர்கள் புனிதர்களாக்கிவிட முடியாதுங்கிறது நான் நிச்சயமா ஒருவேளை தனி அணி உருவாகுமோ அப்படின்ற அடிப்படையில தான் அந்த நாளேடு செய்தி வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு ஒத்த கருத்துடைய கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்தாதான் தமிழகத்திற்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசுறாரு. இவ்வளவு நாளாவும் இணக்கமாக இருந்ததானே இந்த கட்சிகள்லாம் சொல்லி கொண்டாங்க, பாஜகவோட நாங்க இணக்கமா இருந்தாதான் தமிழகத்திற்கு திட்டங்கள் கிடைக்கும்னு இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினவங்க தானே. அப்படி என்ன திட்டம் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த நல்லிணக்கத்தால்? அது வர பலன் என்னதான் கிடைச்சது தமிழகத்தில்? இல்லை, இதில் ஒரு முக்கியமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் இவர்களுடைய எம்பி தம்பிதுரை என்ன பேசினார், நாடாளுமன்ற துணை சபாநாயகரும் கூட அவர் என்ன பேசினார் என்பதை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். மத்திய அரசு தமிழ்நாட்டை பிச்சைக்காரர்களைப் போல நடத்துகிறது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தர வேண்டிய 12,000 கோடி ரூபாய் நிதியை தராமல் மத்திய அரசு தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எங்களுக்கு இது செய்து கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் பேசினார். அதோடு மட்டுமல்ல, கஜா புயலில் நாங்கள் கேட்ட எந்த நிவாரணத்தையும் அவர்கள் கொடுக்கவில்லை. இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதை சொன்னது எதிர்க்கட்சிகள் இல்லை, இவர்கள் இணக்கமாக நல்லூருடன் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எம்பி நாடாளுமன்றத்தில் இதை பேசினார். அப்படி என்றால் எது உண்மை? இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசியது உண்மையா, இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பேசியது உண்மையா? மக்களை பச்சையாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மத்திய அரசிடம் நல்லுறவு இருந்ததன் மூலமாக நீட் தேர்விற்கு விலக்கு பெற்றுக் கொடுத்தார்களா, அல்லது 7 பேரினுடைய விடுதலையை பெற்றுக் கொடுத்தார்களா, அல்லது புயல் நிவாரணம், வெள்ள நிவாரணம் போன்றவற்றில் இவர்கள் ஏதாவது தமிழகத்திற்கு அதற்கு உரிய ஒரு குறைந்தபட்ச ஒரு நிவாரணத்தையாவது மத்திய அரசிடமிருந்து பெற்றார்களா, அல்லது மத்திய அரசிடமிருந்து ஏதாவது சிறப்பு திட்டங்களோ அதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடுகளோ தமிழகத்திற்கு கிடைத்ததா? எதுவுமே இல்லை. மாறாக ஜிஎஸ்டி போன்றவற்றை கொண்டு வந்ததன் மூலமாக தமிழகத்தினுடைய வருவாய்கள் பெரும்பகுதியை மத்திய அரசு அபகரித்துக் கொண்டது என்பதுதான் யதார்த்தத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் காவிரி பிரச்சனையில் இவர்கள் என்ன துரோகம் நமக்கு செய்தார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். மத்திய அரசு கடைசி நிமிடத்தில் போய் நீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற விஷயத்தில் எவ்வளவு இழுத்தடித்து கடைசியில் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். தமிழகத்திற்கு மத்திய அரசு இந்த 5 ஆண்டுகளில் கொடுத்தது என்பது என்ன? ஆனால் தமிழர்களுக்கு எதிரான பல திட்டங்களை தமிழகத்தின் மீது திணித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது தமிழகத்தினுடைய வளர்ச்சி சார்ந்து, முன்னேற்றம் சார்ந்து, அதை திடீர் கேட்டால் அதிகபட்சமாக போனால் எய்ம்ஸ் மருத்துவமனை என்பார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு என்ன நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? வேலைகள் நடந்து விட்டதா? ஒரு அடிக்கல் நாட்டி விட்டால் உடனே மருத்துவமனை வந்து விடுமா? சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் அதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா? இந்தியா முழுக்க இப்படி தொடர்ச்சியாக போலியான திட்டங்களை அறிவிக்கிற ஒரு வேலையை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது, எந்த நிதி ஒதுக்கீடும் இல்லாமல், செயல் திட்டமும் இல்லாமல். அப்படி பார்க்கிற போது
மத்திய அரசுடன் இவர்கள் நல்லுறவுடன் இருந்தால்தான் சில விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடியும் என்று சொல்வது தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும், தங்களுடைய ஊழல் வழக்குகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இதைத்தான் அவர்கள் நல்லுறவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களாக சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமா. என்றால் தங்கள் ஆட்சியையும் தாங்கள் செய்த ஊழல்களிலிருந்து தங்கள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கத்தியிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காக. அதையே தமிழ்நாட்டினுடைய நலனாக பார்க்க வேண்டும். அதை தங்களுடைய சொந்த நலனாக, தங்களுடைய அதிகாரத்திற்கான ஒரு நலனாக, அல்லது தங்களுடைய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு நலன்களாகத்தான் அதை பார்க்க வேண்டும். இந்த பெரும்பான்மையற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் தேர்தல்களையே நடத்தாமல் தேர்தல் ஆணையம் இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் கிட்டத்தட்ட உண்மையிலே தமிழகத்தின் நலன் குறித்து யோசிச்சிருக்கணும். இந்த 4 தொகுதி இடைத்தேர்தலில் சேர்த்து, ஏன்னா அதில் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று விட்டால் ஆட்சி மாற்றம் உடனே நகர்ந்து விடுமே. மத்திய அரசு சொல்வதை தேர்தல் ஆணையம் கேட்கிறது. தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்து விடாமல் கவனமாக பார்த்துக் கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 10 பங்கு தொகுதியில் இது பிரதிநிதிகளே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த ஆட்சி தொடரட்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய நல்லுறவினுடைய அடிப்படையை. சுயநலத்திற்கான கூட்டணி அப்படின்னு வந்து சொல்றீங்க. குமரேசன் சார், அது இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு. ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு மோடி தான் காரணம்னு பன்னீர்செல்வம் வந்து சொல்றாரு. அப்போ இவ்வளவு போராட்டங்கள் நடத்தப்பட்டதே, தன்னெழுச்சியாக எவ்வளவு போராட்டங்கள் வந்து நடத்தப்பட்டது ஜல்லிக்கட்டு தொடர்பாக, அதை அடக்க எப்படி முயற்சி பண்ணாங்க, அது முடியாத கட்டத்துல தான் வேற வழி இல்லாம தானே இது வந்தது. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு வரும்பொழுது இவ்வளவு போய் பேச முடியுமா? தேர்தல் என்று வராவிட்டாலும் பொய் பேசிக் கொண்டிருப்பவர்கள் தான் தேர்தலில் கட்டாயமாக பேசியாக வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க ஏற்கனவே பேசின அதோட தொடர்ச்சி இதுல இருக்கிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்துள்ள கட்சிகள் ஆட்சியில் இருந்தால்தான் மாநிலத்துக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும்னு ஒரு மத்திய அமைச்சர் பேசினார். ஏன்னா அதுல இருந்தது என்னவென்றால் ஒரு பிளாக்மெயில், மக்களை பிளாக்மெயில் பண்ற விஷயம். அப்ப எங்களை இங்க தேர்ந்தெடுத்தா எங்களோட ஆதரவாளர் அங்க தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் அதுல இருந்தது. அதுவே இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் சொல்றாருன்னா இது அந்த பிளாக்மெயிலுக்கு உடன்பட்டு விட்ட ஒரு அடிமைத்தனம் இல்லையா? நம்ம அதை அப்ப அது அங்க இருக்கிறவங்களே புகழ்ந்து ஓத வேண்டிய நிலைமையில, அந்த பரிதாப நிலையில இவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கான காரணங்களை சொல்லிக்காட்டார். அவர்கள் மீதான வழக்குகள், பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் ஜல்லிக்கட்டுக்கான பெருமையை தூக்கி அப்படியே மோடிக்கு கொடுக்கிறார். நமக்கு நீங்க சொன்னது போல நீண்ட நெடிய போராட்டங்கள், அந்த போராட்டம் எப்படி கடைசியில் தடியடியால் முடிக்கப்பட்டதுங்கிற அந்த விஷயம் எல்லாம் பின்னணியில் இருக்கிறது. அதோட மிக முக்கியமாக இதுல வந்து மத்திய அரசு எந்த விதமான கொள்கை முடிவு எடுக்கலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் கடைசியில இதற்கான சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வாங்க, தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வாங்கன்னு அப்படி திருப்பி விட்டாங்க. இதுவரைக்கும் மத்திய அரசு கையில இருக்கிற சட்டத்தில் எந்த திருத்தமும் செய்யப்படலை. அதுக்கு மோடி கையில தான் இருக்கு. அதையே அவர் செய்யல. அப்போ இது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை இருக்கிற போது தமிழக மக்கள் உணர்வு அந்த அளவுக்கு பொங்கி இருக்கிற நிலைமையில ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற போது வேற வழி இல்லை. ஏன்னா நீதிமன்றமும் கராரா சொல்லிச்சு ஏதாவது என்ன செய்ய போறீங்கன்னு. ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிமன்றம் தலையிட்டு தான் இவர் ஏதாவது செய்யறாரு என்கிற பரிதாபம் வேற ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த சூழலில் தான் தமிழக மக்களுடைய அந்த கொந்தளிப்பு கொஞ்சமாவது தணிக்க வேண்டும் என்றால் இங்கே ஏதாவது நடவடிக்கை எடுத்த வேண்டும் என்கிற கட்டாயத்தில் அவருடைய ஒப்புதலை பெற்று சொல்ல போனா மோடியினுடைய உதவியை பெற்று அல்ல, மோடியினுடைய ஒப்புதலை பெற்று இங்கே அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி கிடைத்ததுன்னு நம்ம பார்க்கலாம். எனவே இதற்கான பெருமையை இவர் மோடிக்கு தூக்கி கொடுப்பது என்பது நான் ஏற்கனவே சொன்னேன். நிஜமாவே தமிழக மக்களையே வந்து ஒரு விதத்தில் ஒரு அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். மனுஷபுத்திரன் சார், அடுத்ததாக வந்து இந்த நியாய திட்டம் வரும்பொழுது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது வந்து நடுத்தர பிரிவினரோட வருமான வரியை உயர்த்த போறாங்க, உயர்த்தினாதான் இது வந்து நடக்கும், இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நேற்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நடுத்தர மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டார்கள், வருமான வரி அவர்களுக்கு நாங்கள் உயர்த்த போறதில்லை அப்படின்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் அவர் முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறேன்? இல்லை, இதில் ஒரு பெரிய முக்கியமான பொருளாதார நிபுணர்கள், அறிஞர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெரிய நிறுவனங்களுக்கு விதிக்கக்கூடிய அந்த வரியில், ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றவர்களுக்கு விதிக்கக்கூடிய ஒரு வரியில் 0.5% வரியை நீங்கள் அதிகரித்தாலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இது போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு ஆளும் கட்சி செய்வதன் மூலமாக
அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த திட்டம் மக்களிடம் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது மட்டுமல்ல, இது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொண்டு வரும் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கிற போது இது பற்றிய செயல் திட்டங்களை எல்லாம் இவர்கள் மிக விரிவாக பல பொருளாதார நிபுணர்கள் இன்றைக்கு விவாதித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பே உலகளாவிய பொருளாதார நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து அவருடைய சாத்தியப்பாடுகள் அடிப்படையில் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது வரி விதிப்பின் மூலம்தான் அரசு வருவாய் ஈட்ட முடியும். ஆனால் யாருக்கு வரி விதிக்கப் போகிறது என்பது ஒரு அரசினுடைய ஒரு முடிவு. ஆனால் இது யார் செய்தார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தால், சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதல பாதாளத்திற்கு சென்ற பிறகும் கூட புதிய வரிகளை தொடர்ந்து விதித்து மத்தியதர மக்களின் மீது மிகப்பெரிய வரிச்சுமையை ஏற்றி வைத்த ஆளும் கட்சியினர் இந்த பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். நிச்சயமாக இது மக்களின் மீது, நடுத்தர மக்களின் மீது எந்த வரிச்சுமையும் இதனால் ஏற்பட போவதில்லை. ஆனால் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மிகச்சிறிய அளவிற்கு வரியை கூடுதல் வரி விதிப்பதன் மூலமாக இந்த நிதியை திரட்ட முடியும் என்பதுதான் யதார்த்தம். நிச்சயமா குமரேசன் சார், அது இதே தொடர்பாக தான் இந்த நிதி ஆயோக் துணைத் தலைவர் சொன்னது ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். வேலை வாய்ப்புக்கு எதிரானது இது அப்படின்ற கருத்தையும், இதை செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது அப்படின்ற கருத்தை முன்வச்சாரு. அது தேர்தல் விதிமுறை மீறல் தான் அப்படின்றத ஆணையம் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு சொந்தமான புகாரை உடனடியாக விசாரித்து இது நிச்சயம் விதி மீறல் தான் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. ராஜீவ்குமார் அந்த நிதி ஆயோகத்துடைய துணைத் தலைவர், அவர் நீங்கள் ஒரு அரசு பணியாளர், அரசு அதிகாரி, நீங்க எப்படி இப்படி நீங்க இம்பார்ஷியலா இருக்க வேண்டாமா? அதாவது நடுநிலையாக சார்பு இல்லாமல், ஒரு பக்க சார்பு இல்லாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடு ஒரு பக்க சார்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் உங்கள் பொது வழியில் நீங்கள் சொல்கிற கருத்துகளும் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவருக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, அதான் நான் கூட இன்னைக்கு விமர்சித்திருக்கிறேன். அதை என்னன்னா, நான் ஒரு பொருளாதார ஒரு எக்கனாமிஸ்ட் என்கிற முறையில், பொருளாதாரவியலாளர் என்கிற முறையில தான் இந்த கருத்தை நான் சொன்னேன் தவிர ஒரு அரசியல் சார்ந்து கருத்து சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். பொருளாதாரத்தில் அரசியல் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதாங்கிறது ஒண்ணு. அடுத்து ஒரு அரசு பணியில் இருந்து அவர் அந்த பதவியில் இல்லைன்னு வச்சுங்க. இப்ப ரகுராம் ராஜன் சொன்னார், அவர் முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர். ஆனா அவர் அந்த கருத்தை சொல்ல முடியும், ஏன்னா அவர் இன்னைக்கு எந்த அரசு பதவியிலும் இல்லை. அதுபோல இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு சில பொருளாதார வல்லுநர்கள், அரசு பதவி இல்லாதவர்களுக்கு கூட சில கருத்து சொல்றாங்க. அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, ஏன்னா பதவியில இல்லை. இவர் அரசாங்கத்துக்கு யார் பொறுப்புக்கு வருகிறார்களோ அவர்கள் கொண்டு வருகிற திட்டத்தை செயல்படுத்த வேண்டியவர் இவர். அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர். அவர் இப்பவுமே அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னார்னா, அப்ப நீங்க அப்படி சொல்றதுக்கான அதிகாரம், பொறுப்பு அப்ப அதிகாரிக்கு இல்லையான்னு கூட ஒரு கேள்வி வரும். சொல்லலாம், அரசாங்கத்தின சொல்லணும். ஒரு நிச்சயமா நான் சொல்றேன், நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது அது இன்னும் அது எப்படி சாத்தியம்ங்கிறது இவங்களே செஞ்சு காட்டுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் இருக்கிறார். எனவே அது அப்படி ஒரு சாத்தியம் இல்லை நினைத்தாலும் அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த அரசாங்கத்தில் சொல்லலாம். பொதுமக்கள்கிட்ட சொல்லுகிறார் என்றால், தேர்தல் நேரத்தில் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் அரசியல் இருக்கிறது. இது சாதாரண மக்களுக்கு கூட புரிகிற எந்த ஒரு உண்மை அவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறவருக்கு புரியவில்லை என்பதுதான் வேடிக்கை. மனுஷபுத்திரன் சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து விவாதிக்க தயாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. திமுக தலைவர்கிட்டையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விவாதிக்க தயாரா. ஆனால் வன்னியர் கூட்டமைப்பு நிறுவனர் ராமமூர்த்தி நேற்றைக்கு பல கேள்விகளை வச்சிருக்கிறார். ஏற்கனவே வேல்முருகன் அவர்களும் கேள்வி வச்சதை பார்க்கிறோம். அவர் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட ராமமூர்த்தி அவர்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்களை ராமதாஸ் அவர்கள் அபகரிக்க முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்றது மட்டுமல்லாமல், வன்னியர்களுக்காக இவர்கள் செய்ததாக சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கைக்கு தான் அவர் நிறைய செய்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த கேள்விக்கே முதல்ல இவர்களால் பதிலளிக்க முடியலையே, இவங்க என்ன விவாதத்திற்கு இவர்கள் தயாராக இருக்கணும்? இல்லை, இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த உள்ளொதுக்கீடு அது யார் கொண்டு வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் அது கொண்டு வரப்பட்டது. அந்த கோரிக்கையை முன்வைத்து அன்றைக்கு பாமகவினர் அல்லது அன்றைக்கு வன்னியர் சங்கம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய போது அன்றைக்கு அதிமுக அரசு அவர்களை எப்படி ஒடுக்கியது என்பதும் அனைவருக்கும் தெரியும். எத்தனை துப்பாக்கிச் சூடுகள், எவ்வளவு பெரிய வன்முறை இங்கு அரங்கேறியது என்பதும் நமக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த உள்ளொதுக்கீடு கொண்டு வரப்பட்டது மட்டுமல்ல, அதை ராமதாஸ் அவர்களை அழைத்து
அவரையே அறிவிக்க செய்த ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள். இதை யாராவது இதை அப்படி செய்வார்களா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த அளவிற்கு அந்த சமூகத்தினுடைய ஏற்றத்திற்கான ஒரு விதையை இட்டது திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவர்கள் அந்த இயக்கத்தை பார்த்துத்தான் இவர்கள் இதை கேட்கிறார்கள், அல்லது இந்த இத்தகைய அவதூறுகளை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக இந்த விவாதிக்க தயாரா என்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அன்புமணி இது போன்ற விஷயங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மீது எழுப்பப்பட்ட எந்த கேள்விக்கும் அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை. அடிப்படையில் நீங்கள் இப்பொழுது வன்னியர் சங்க சொத்து விவகாரங்கள் இதை பற்றிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதை தாண்டி ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கிறது, விவாதிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. அதிமுகவோடு கூட்டணி அமைவதற்கு முந்தின தினம் வரைக்கும் அதிமுகவையும் பாஜகவையும் ராமதாஸ் அளவிற்கு, அன்புமணி ராமதாஸ் அளவிற்கு விமர்சித்தவர்கள் யாரும் கிடையாது. அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். அதிமுகவுடைய எந்த ஊழல், எந்த முறைகேடு, எந்த நிர்வாக சீர்கேடு, எதை பற்றி போய் நீங்கள் ஒரு இணையத்தில் போய் தேடினாலும் அதில் முதலில் அன்புமணி ராமதாசோ பேசிய அறிக்கை தான் வந்து நிற்கிறது. இது ஏதோ ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்த விஷயம் அல்ல, தேர்தல் கூட்டணி அறிவிப்பதற்கு முதல் நாள் வரைக்கும். ஆனால் அதை பற்றி இப்பொழுது இவர்கள் ஏதாவது விவாதித்திருக்கிறார்களா? என்ன அந்த விமர்சனங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டீர்களா, அல்லது அதையெல்லாம் நீங்கள் அதிமுக வாக்குறுதி பெற்றிருக்கிறீர்களா? அப்படி என்றால் மக்களை நீங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறீர்கள். ஊழல் எதிர்ப்பு நாடகம் அல்லது ஏதோ மாநில உரிமைகளுக்காக இவர்கள் பேசுவது போன்ற நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறீர்கள். 8 வழிச்சாலைக்காக நீங்கள் போய் வழக்கு தொடுத்ததாக மாறுதட்டி கொண்டீர்களே, அந்த திட்டத்தை எதிர்த்து. அந்த திட்டத்தை இன்னைக்கு அதிமுக கைவிட்டு விட்டதா? மத்திய அரசு இதை கைவிட்டு விட்டதா? அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஒரு இழப்பீடு கிடைத்தது? அப்படி என்று அந்த வழக்கை நீங்கள் திரும்ப பெற்று விட்டீர்களா? ஏதாவது நீங்கள் இதுதான் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது எந்த விஷயத்தை பற்றியும் கேள்வி கேட்பதற்கான அருகதை என்பது இன்றைக்கு அன்புமணி ராமதாஸிற்கோ கிடையாது. ஏனென்றால் நீங்கள் மக்களை பச்சையாக ஏமாற்றி இருக்கிறீர்கள். உங்கள் அறிக்கைகளுடைய மதிப்பு என்பது என்ன? மாநிலத்தை, இந்த தமிழகத்தை காலில் போட்டு மத்திய அரசு மிதித்திருக்கிறது. அதன் மீது நீங்கள் வைத்த விமர்சனங்களுடைய ஒரு விஷயம் என்ன? இன்று அவர்களோடு சேர்ந்து ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்களோடு சேர்ந்து போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், பூத்துகளை கைப்பற்ற வேண்டும் என்று போய் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக கூட திமுக புகார் கொடுத்து நீங்கள் இதை நன்றாக யோசித்து பாருங்கள். இது எவ்வளவு ஒரு வெளிப்படையான வன்முறையை தூண்டுகிற ஒரு பேச்சு என்பதை. அப்படி இருக்கிற போது இவர்களுக்கு நீங்கள் ஒருடன் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்ச கொள்கை அவருக்கு இருக்க வேண்டும். ஒரு குறைந்தபட்ச கொள்கையோ அல்லது கொள்கை சார்ந்த ஒரு நாணயமோ இருக்க வேண்டும். அந்த நாணயம் இவர்களிடம் இருக்கிறதா? எந்த கொள்கை சார்ந்த நாணயமும் இல்லாதவர்கள் ஒருவரை விவாதத்திற்கு அழைப்பது என்று சொன்னால் முதலில் நீங்கள் என்ன அடிப்படையில் உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டீர்கள் என்பதை மக்களிடம் சொல்லுங்கள். அதை பற்றி விவாதிக்க தயாரா இவர்களுடைய பேச்சாளர் தயாரா இல்ல. அதனாலதான் திசை திருப்ப பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அரங்கிற்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. அதே நேரத்தில் மக்களவை தேர்தலின் போது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வாக்குச்சாவடியிலாவது முழுவதுமாக பெண்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்னொரு நெருடலான விஷயம் என்னென்றால் பெண்களுக்கு எந்த ஒரு வாக்குச்சாவடியிலுமே அடிப்படை வசதிகள் கூட இல்லை அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. முதலில் இந்த தேர்தலிலாவது அதை செய்யுமா தேர்தல் ஆணையம், அந்த ஏற்பாடுகள் செய்யப்படுமா என்ற கேள்வி. இன்னொன்று தேர்தல் விதிமுறை மீறல் அப்படின்னு வரும்போது பாஜக தரப்புல தொடர்ந்து இப்ப தபால் வாகனங்கள் செல்லும் போதெல்லாம் அங்கெல்லாம் மோடி படங்கள் இடம்பெற்றிருக்கிறதா இன்றைக்கு தொடர்ந்து அந்த படத்தோட செய்தி வந்திருக்கிறது. இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடும் ஏடும் பகுதியுடன் நிறைவடைந்தது. தொடர்ந்து கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.